ஹாய் வர்ஸ், வெல்கம் டு சிறவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் பேரன்பும் பெரும் கோபமும்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் பேரன்பும் பெரும் கோபமும் இந்த படத்தை சிவபிரகாஷ் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் ஹீரோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெயின் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. அவரை போலீஸ் குழந்தை கடத்தல் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோட்ட என்கொயரி பண்ணும்போது, நீங்கள் எதுக்கு குழந்தை கடத்துறீங்கன்னு கேட்கும்போது, நான் குழந்தையெல்லாம் கடத்தலை, அதை விட பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன விஷயங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னாக்க, எனக்கு பொதுவாகவே வில்லேஜ் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய காமெடி இருக்கும். ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி தான் இந்த வில்லேஜ்லலாம் எடுப்பாங்க. அதே போல் தான் இந்த படமும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு த்ரில்லான ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஹீரோ ஒரு வில்லேஜில் இருப்பார். அவங்க ஊரில் இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஊரில் ஒரு பொண்ணு, மேல் ஜாதி பொண்ணு ஒரு கீழ் ஜாதி பையனை லவ் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அந்த ஊர்க்காரங்களாம் அந்த 2 பேரையும் பிடிச்சி அந்த கீழ் ஜாதி பையனை உயிரோடு எரிச்சிருவாங்க. அந்த அந்த மேல் ஜாதி பொண்ணை அதை பார்த்து நேரில் பார்த்தோன்னா அது மனநல பாதிக்கப்பட்டு போயிடும். இப்படி இருக்கும்போது ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கனாக்க, ஹீரோ தான் அதுக்கு உதவி பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சுனாக்க, இந்த ஊரில் உள்ளவங்கலாம் சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை படிக்கிறதுக்கு வெளியூர் அனுப்புகிறாங்க. ஹீரோ கேரளாவில் ஒரு நர்சிங் காலேஜில் நர்சிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. அங்கே ஹீரோயினை பார்த்து லவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஹீரோவோட அம்மா ஃபஸ்ட்டு மருமகள்கிட்ட பேசுகிறதே இல்லை, ஹீரோயின்கிட்ட பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு மேல் ஜாதி பொண்ணுன்னொன்னே அவங்க நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா இந்த ஹீரோயினோட சர்டிஃபிகேட்லாம் பார்ப்பாங்க. அதில் பார்க்கும்போது கீழ் ஜாதி பொண்ணுன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயின் ஹீரோயினுக்கு உள்ள ஃப்ளாஷ்பேக் லவ் போர்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லவ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் இளையராஜா பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் பெரிய ஹிட்டான மாதிரி தெரில. ஆனால் பரவாயில்ல. அந்த லவ் போர்ஷன்ஸ்க்கு உள்ள சாங்ஸ்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் இளையராஜா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட வில்லத்தனம் பார்த்தோம்னாக்கா மைம் கோபியும் அருள்தாஸும் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.75 கொடுப்பேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.